நீங்க கேரக்டர் டிசைன் பண்ணும்போது, உங்க கேரக்டர் போரிங்கா தெரியுதா? உங்க கேரக்டர பார்த்து இன்ஸ்டன்ட்டா ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியலையா? ஒரு பெரிய ஹிடன் சீக்ரெட் இருக்கு. இத வச்சு உங்க கேரக்டர போரிங்ல இருந்து இன்ட்ரஸ்டிங்காவும், இன்ஸ்டன்ட்லி ரெகக்னைசபிளாவும் மாத்த முடியும். அத நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன கேரக்டர்ன்னு உங்களால சொல்ல முடியுதா? ஆமா, இது ஸ்பாஞ்ச் பாப். இப்போ இந்த கேரக்டர் எது? ஆமா, இது மிக்கி மவுஸ். இந்த கேரக்டரோட லைன்ஸையும் கலரையும் பார்க்காமலேயே எப்படி வெறும் ஷில்லோட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கேரக்டர் மிக்கி தான்னு கண்டுபிடிச்சிங்க. இதுக்கான சீக்ரெட் என்னன்னா யுனிக்லி ஷேப்ட் ஷில் அவுட். வெல்கம் டு ஸ்டுடியோ ஹெலா இல்லா, கொல்லி ஹில்ஸ் பேஸ்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. நான் இளையராஜா. நான் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமேஷன் டைரக்டர். நான் சொல்லியிருந்தேன் இந்த கேரக்டர் யுனிக்லி ஷேப்டு ஷில் அவுட்டை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஷில் அவுட்னா என்ன? ஷில் அவுட்ன்றது ஒரு கேரக்டரை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர்ல இருக்க எல்லா டீடைல்ஸையும் நீங்க தூக்கிட்டு அந்த கேரக்டரை பிளாக் கலர்லயோ இல்ல எனி அதர் சிங்கிள் கலர்லயோ ஃபில் பண்ணிட்டு அந்த கேரக்டர் கிரியேட் பண்ற ஷேப் தான் ஷில் அவுட். ஹவ் டு டிசைன் இன்ட்ரெஸ்டிங் ஷில் அவுட். நீங்க கேரக்டரை டிசைன் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்பை கொடுக்கணும். நீங்க ஒரே ஒரு ஷேப் தான் யூஸ் பண்ணுங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க ஒண்ணுக்கு மேல எத்தனை ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு ஷேப்பை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை கிரியேட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க மல்டிபிள் ஷேப்ஸை சேர்த்து ஒரு கேரக்டர்ன்றத உருவாக்கலாம். ஆனா நீங்க அப்படி உருவாக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உருவாக்குற காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் அந்த கேரக்டருக்கு மட்டும் யூனிக்கா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரே ஒரு ஷேப்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான கேரக்டர் கிரியேட் பண்றது கஷ்டம். பட் மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு யூனிக்கான கேரக்டரை உங்களால ஈஸியா உருவாக்கிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஷேப்ஸ்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷேப்ஸ் அந்த கேரக்டருக்கு மட்டும்தான் யூனிக்கா இருக்கும். அந்த கேரக்டர்ஸை நீங்க ஷில் அவுட்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்லி ரெக்கக்னைசபிளா இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிளை வரைவோம். இது ஒரு ஜெனரிக்கான ட்ரையாங்கிள் ஷேப், நம்ம ரெகுலரா பார்க்கறது தான். இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இப்போ இதை டிஸ்டோர்ட் பண்ணி நாம இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவோம். இப்போ ரெண்டு சர்க்கிள்ஸை இந்த ட்ரையாங்கிள் மேல வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறுது. ஹேர் ஷேப்பை ஆட் பண்ணுவோம். இப்போ இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது. எஸ், இது அந்த ஃபேமஸான கேரக்டர் தான், பினியஸ் ஃப்ரம் பீனியஸ் அண்ட் ஃப்ரெப்ஸ். இந்த ஹேரையும் இந்த ஹெட்டையும் இந்த ஐஸையும் இந்த கேரக்டர் டிசைனர் ரொம்ப யூனிக்காவும் சிம்பிளாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. இதுவே நம்ம அன்இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ட்ரையாங்கிள் மேல ஷேப்ஸை வச்சனா இது பார்க்கறதுக்கு இன்ஸ்டன்ட்லி ரெக்கக்னைசபிளா இருக்காது, கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். கேரக்டர் டிசைனர் ரொம்ப கேர்ஃபுல்லா இன்டென்ஷனலா இந்த ஹேர் ஷேப்பை சிம்பிளா டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்க கேரக்டர் டிசைன் பண்ணும்போது உங்க ஓவரால் கேரக்டரோ இல்ல நீங்க ஒரு ஷேப்பை டிசைன் பண்ணும்போதோ அதுல இருக்க ஷேப்ஸை கம்மியா வச்சுக்க பாருங்க. ஃபியூ ஷேப்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க அதிகமா ஷேப்ஸ் வைக்கும்போது அந்த கேரக்டரை பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கார்ட்டூன் கேரக்டர் டிசைனுக்கு மத்தியில ஒரு எழுதப்படாத ஒரு ரூலுங்கிறது இருக்கு. அது என்னன்னா, கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அது ரொம்ப சிம்பிளா இருக்கணும். எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்குன்னா, ஒரு குழந்தை அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி வரைகிற அளவுக்கு சிம்பிளா இருக்கணும். கம்மியான யூனிக்கான பிக் ஷேப்ஸை யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களால ரொம்ப ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுவே நிறைய சின்ன சின்ன ஷேப்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது அது குழந்தைங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதை ரீட்ராவும் பண்ண முடியாது. ஏன் இந்த ரூல்னா, கார்ட்டூன்ஸ்க்கு டார்கெட் ஆடியன்ஸே குழந்தைங்க தான். குழந்தைங்க ஒரு கார்ட்டூன் கேரக்டரை பார்த்து அவங்க மனசுக்குள்ள இன்ஸ்டன்டா பதியணும்னா நாம கம்மியான பிக் ஷேப்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ள வந்து பதியும், அதை அவங்க ரீடராகவும் பண்ணுவாங்க. அப்போதான் அந்த கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகும். அந்த குழந்தைங்க திருப்பி திருப்பி அதை வரைய ஆரம்பிப்பாங்க. அதுக்காகத்தான். ஸோ நீங்க கேரக்டர் டிசைன் பண்ணும்போது ஒரு குழந்தை மாதிரி திங்க் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு டைம் கேரக்டர் டிசைன் பண்ணி முடிச்ச உடனே அந்த கேரக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கேரக்டரை ஒரு குழந்தையால பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி வரைய முடியுமா? ஒரு குழந்தை வரைகிற அளவுக்கு இந்த கேரக்டர் டிசைன் ரொம்ப ஈஸியா இருக்கா?
சிம்பிளான ஷேப்ஸ்ல இருக்கா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அந்த கேரக்டர் அந்த ரூலை பாஸ் பண்ணுச்சுன்னா ஓகே சக்சஸ், நீங்க அடுத்த கட்டத்துக்கு அந்த கேரக்டர் எடுத்துட்டு போலாம். அந்த ரூலை அந்த கேரக்டர் பாஸ் பண்ணலைன்னா அந்த கேரக்டரை திருப்பியும் எடுத்துட்டு போய் ஷேப்ஸை சிம்பிளிஃபை பண்ணி ரீடிசைன்றத பண்ணுங்க. கேரக்டர் டிசைன் பண்ணும்போது ரெண்டு பிளான் தான் ஒரு கேரக்டர் டிசைனரோட மைண்ட்ல இருக்கும். பிளான் ஏ, ஒரு கேரக்டர் டிசைனோட ஹோல் பாடிக்கும் யூனிக்கான ஷேப்ஸை யூஸ் பண்றது, பாடியவே யூனிக்கா புஷ் பண்ணிடுறது, அதுல யூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு ஷேப்பையும் யூனிக்கான ஷெல் அவுட்ல மெயின்டைன் பண்றது. பிளான் பி, ஒருவேளை அந்த பாடி ஷேப்பை புஷ் பண்ண முடியலனா, யூனிக்கா மாத்த முடியலனா, அந்த கேரக்டரோட பாடி மேல வெப்பன்ஸ்ல க்ளோத்ஸ்ல யூனிக்கான ஷேப்ஸை ஆட் பண்றது தான் பிளான் பி. ஆல்மோஸ்ட் நீங்க பாக்குற எல்லா கேரக்டர் டிசைனுமே இந்த ரெண்டு பிளானை வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிளான் ஏக்கு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். டாக்டர் டூஃபன் ஸ்மித், இந்த கேரக்டரோட ஹோல் பாடிக்கும் யூனிக்கான ஷேப்ஸ் இருக்கு. இந்த கேரக்டருக்கே உண்டான யூனிக்கான ஷேப் இது. ஏவா ஃப்ரம் வாலி, சிம்பிள் அண்ட் யூனிக் ஷேப்ஸை இந்த கேரக்டர்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேப்ஸை பார்த்தே இந்த கேரக்டர் தான் சொல்லிட்டு நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். கரேஜ் ஃப்ரம் கரேஜ் தி கவர்லி டாக், இந்த கேரக்டரை நீங்க இந்த காது இல்லாம பார்த்தா இந்த கேரக்டர் இன்ஸ்டன்டா ரெகக்னைசபிளா இருக்காது. இந்த ஷேப்பை பார்த்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த காது தான் இந்த கேரக்டரை நம்மளால பார்த்த உடனே புரிஞ்சிக்க வைக்க முடியுது. பிகாச்சு ஃப்ரம் போக்கிமான், யூனிக்கான டெய்ல் ஷேப்னால இந்த கேரக்டரை நம்ம பார்த்த உடனே இன்ஸ்டன்டா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்க மாதிரி இதோட டிசைனர் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. எல்லா பென்டென் ஏலியன் கேரக்டரும் நீங்க ஷில் அவுட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். ஒவ்வொன்றையும் அந்த அளவுக்கு யூனிக்கான ஷேப்ஸ்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க சேலர் மூன்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யூனிக்கான ஷேப்ஸ் அதோட ஹெட் மேல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. நீங்க நிறைய கேரக்டர் டிசைன்ல பார்த்துக்கலாம். அதோட ஹெட்ல ஏதோ ஒரு ஷேப்ன்றது பாப் அவுட் ஆகி தெரியும். சம்டைம்ஸ் அது கேரக்டருக்கே இரலவெண்டா இருக்கலாம். அந்த ஷேப்ஸை அங்க யூஸ் பண்ணாம இருந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாது. ஆனா அது இன்டென்ஷனலா பண்ண ஒரு சாய்ஸ். அந்த ஷேப்பை ஹெட்ல இருந்தோ பாடி பார்ட்ல இருந்தோ நாம வெளியே எடுத்து ஒரு ஷில் அவுட்டை கிரியேட் பண்ணாதான் ஆடியன்ஸ் ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. நீங்களும் கேரக்டர் டிசைன் பண்ணும்போது உங்க கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஹெட்ல இருந்தோ பாடியில இருந்தோ யூனிக்கான ஷில் அவுட்டை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸை காட்டி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க உங்களுடைய ஃபேவரட் கேரக்டரை இன்டர்நெட்ல போய் பாருங்க. அது எந்த மாதிரி யூனிக் ஷேப்ஸை கிரியேட் பண்ணதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் ஸ்பாஞ்ச் பாப். அதோட பாடி வெறும் ரெக்டாங்கிள் கிடையாது, அது ஒரு ஏசிமெட்ரிக்கலான ரெக்டாங்கிள். யூனிக்கான ட்ரௌசர்ஸ் இருக்கும், யூனிக்கான ஷூஸ் இருக்கும், யூனிக்கான ஹேண்ட்ஸ் இருக்கும். அதனால அது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர். உங்க ஃபேவரட் கேரக்டரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிளான் ஏங்கிறது கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கேரக்டர் டிசைனருக்கு இருக்காது. அதோட பாடி ஷேப்பை எப்படி வேணாலும் நம்ம புஷ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். பட் நீங்க ரியலிஸ்டிக்கான கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டரோட பாடியை உங்க இஷ்டப்படி புஷ் பண்ணி வரைய முடியாது. அந்த நேரத்துல நீங்க போக வேண்டியதுதான் பிளான் பி. அந்த கேரக்டரோட பாடியை நீங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது அனாட்டமிக்கலா மிஸ்டேக் ஆயிரும். சோ அதனால அந்த பாடியை புஷ் பண்ணாம அப்படியே நீங்க வச்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான க்ளோத்ஸை கொடுங்க. அந்த க்ளோத்ஸ்க்கு யூனிக்கான ஷில் அவுட் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஆர் அந்த கேரக்டருக்கு ஒரு வெப்பன் கொடுங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் பொறுத்து ஏதோ பண்ணி அந்த கேரக்டரோட ஷில் அவுட்டை யூனிக்கா மெயின்டைன் பண்ண பாருங்க. சம்டைம்ஸ் நீங்க ரியலிஸ்டிக்கா கேரக்டரை டிசைன் பண்ணும்போது உங்களால நிறைய ஷேப்ஸ் ஆட் பண்றத தடுக்க முடியாது. அது ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ரியலிஸ்டிக்கா இருக்க கேரக்டர்லாம் யங்கான அடல்ட்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்படுறது. ஸோ அதனால அவங்களால நிறைய டீட்டெயில் இருக்க கேரக்டரை ஞாபகம் வச்சுக்க முடியும், அதை டிராவும் பண்ண முடியும். ஸோ அதனால அப்போ நீங்க டீட்டெயில்ஸ் ஆட் பண்றதுக்கு தயங்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய ஃபேவரட் ரியலிஸ்டிக்கான கேரக்டர்னா அது லீகோ கேரக்டர் ஃப்ரம் பொக்கிமான் தான். அந்த கேரக்டருக்கு யூனிக்கான ஹேர் ஷேப் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டர் எந்த ஆங்கிள் திரும்பினாலும் அந்த கேரக்டரோட ஹேருங்கிறது நீட்டிட்டு வெளியே இருக்கும், ரொம்ப யூனிக்கா இருக்கும். யூனிக் ஷில் அவுட்ன்றது ஒரு ரூல் கிடையாது, அது ஒரு ஐடியா.
நீங்க கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அதை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுங்க. இன் கன்க்ளூஷன், நீங்க கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அந்த கேரக்டரோட ஹோல் பாடியே சிம்பிளாவும் யூனிக்காவும் மாத்த பாருங்க. நீங்க யூஸ் பண்ற ஷேப்ஸ்ன்றது இதுவரைக்கும் எந்த கேரக்டர்லயுமே யூஸ் பண்ணிருக்க கூடாது. அந்த கேரக்டருக்கு மட்டும், நீங்க டிசைன் பண்ற கேரக்டருக்கு மட்டும் அந்த ஷேப்ஸ்ன்றது யூனிக்கான காம்பினேஷன்ஸ்ல இருக்கணும். உங்க கேரக்டரை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு அந்த கேரக்டரோட பாடியில இருந்தோ ஹெட்ல இருந்தோ யூனிக்கான ஏதோ ஒரு ஷேப்பை பாப் பண்ணி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு ஷேப்பை இன்ட்ரெஸ்டிங்காவும் யூனிக்காவும் மாத்துறத பத்தி அப்கமிங் டிராயிங் சீரீஸ்ல ஒரு கம்ப்ளீட் எபிசோடே இருக்க போகுது. இன்னும் 4 வீக்ஸ்ல டிராயிங் சீரீஸ்ன்றது ரிலீஸ் ஆகும். அதுல இருந்து நீங்க கத்துக்கலாம். ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிராயிங் சீரீஸ்ன்றது ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கும். அதை போய் செக் பண்ணுங்க. நீங்க ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் என்னுடைய வெப்சைட் helaila.comல அவைலபிளா இருக்கு. அதை போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் ஸ்டுடியோ ஹெலா இலா.